அன்பிற்கினிய 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் இயல் 6இல் உள்ள சிற்பக்கலை என்ற உரைநடை பாடத்தை பாதி பகுதியை முடித்துள்ளோம். இந்த வாரம் அதன் மீதி பகுதிகளை காண இருக்கின்றோம். இப்பாடத்தை படித்து முடித்த பின் கீழே உள்ள கேள்வி பதிலை உங்கள் வீட்டுப்பாட நோட்டில் எழுதி வைத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு இது அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாத இறுதியில் உங்களுக்கு மாதத் தேர்வு வர இருக்கின்றது. அதற்கான பாடப்பகுதியாக இயல் 5 மட்டும் வைத்துள்ளோம். இயல் 5இல் உள்ள கேள்வி பதில்களை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்து அதிக மதிப்பெண்களை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வாருங்கள், இப்போது நாம் உங்கள் பாடப்பகுதி இயல் 6இல் உள்ள சிற்பக்கலை என்ற பாடம் மீதி பகுதிகளை காண செல்லலாம். நன்கு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோழர் கால சிற்பங்கள். இந்த சோழர்களும் பார்த்திங்கன்னா கற்சிற்பங்கள் அமைக்கும் கலையை இவங்களும் பயன்படுத்தியுள்ளனர். சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேசுவரம் கோவில் போன்றவை சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக இன்றைக்கும் சிறப்பு பெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர் கால சிற்பத்திறனுக்கு சான்றுகளாக இன்றும் விளங்கி கொண்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நடன முத்திரைகளுடன் நடனம் ஆடுவது போன்ற காட்சிகள் அது எங்கே சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன என்று பார்க்கும்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று சொல்கிறாங்க. அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் அழகானவையாக இன்றைக்கும் விளங்கி கொண்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவையாக இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. சோழர்கள இறுதியில் திருவரங்க கோயிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு இவையெல்லாம் மிகுந்த சான்றுகளாக அமைந்துள்ளன. சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்து கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சோழர்களும் இந்த சிற்பக்கலைக்கு முக்கிய பங்காற்றியுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக விஜயநகர மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த உட்தலைப்பு பாருங்கள். விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. அக்கோபுரங்களில் கதைகளான சிற்பங்கள் மீதியாக உள்ளன. இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் இந்த தமிழக சிற்பங்களிலும் ஏற்பட்டது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். வீரர்கள் அமைந்திருந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டபத்தூண்களில் அமைத்தனர். அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசைக்கற்றூன்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இவர்கள் இந்த விஜயநகர மன்னர்களும் சிற்பக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் பாடப்புத்தகத்தில் 154 பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது விஜயநகர மன்னர்கள்
காலத்தில் அந்த கற்தூணில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிற்பங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பக்கம் 154 கடைசியாக ஒரு மஞ்சள் நிற கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுமா? தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசீலித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்பக் கலைஞர்கள் பலர் உருவாகி வருகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் இந்த சிற்பக்கலையில் நீங்கள் பயிற்சி பெறலாம் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதையும் பார்த்து கொள்ளுங்கள். நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர்கள் ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அவர்கள் ஆளும்பொழுது தமிழ்நாட்டிலும் அவர்கள் சில சிற்பக்கலைகளை ஏற்படுத்தி சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே ஜாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் இன்றைக்கும் புகழ்பெற்று விளங்குகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன இங்கு என்று சொல்லுகிறார்கள். இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாருங்கள், கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பே என்று கூறலாம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்த்திங்கன்னா விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என சில மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அங்கே படைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன் குறத்தி, ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் இன்றைக்கும் அமைந்துள்ளன, சிறப்பு பெற்று அமைந்துள்ளன என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கடைசியாக பௌத்த சமண சிற்பங்கள். அதாவது இந்த தமிழ்நாட்டை அரசர்கள் ஆண்ட காலத்திலிருந்து எந்தெந்த அரசர்கள் ஆண்டார்கள், யாரெல்லாம் இந்த சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த சமயங்கள், எந்தெந்த சமயங்கள் இந்த சிற்பக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தன என்று பார்க்கும்போது பௌத்த சமண சிற்பங்கள் பற்றி சொல்கிறாங்க. அதை பாருங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. இன்றைக்கும் பல்வேறு ஊர்களில் அது உள்ளன என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. புடைப்புச் சிற்பங்கள் என்பது பாதி உருவம் மட்டும் இருக்கும், பெரிய கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது தான். இந்த அளவுக்கு இந்த சமணர்களுடைய சிலைகள் இருந்தன, சிற்பங்களாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது. தனிச்சிறப்புகள். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இன்றைக்கும் யோகக்கலை,
நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தமிழ்நாட்டுடைய தனிச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய சிற்பக்கலை என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கும்போது, தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. சுதை சிற்பங்கள் என்பது சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பங்கள், அதை சுதை சிற்பங்கள் என்று கூறலாம். சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை என்றால் சிமெண்ட், பைஞ்சுதை கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில், காட்சிக்கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள், நினைவுப் பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை இன்றும் உலகுக்கு பறைசாற்றுகின்றன என்று சொல்லப்படுகிறது. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டுகளிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை நாமும் போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். அதனால தான் இதை நமக்கு பாடப்பகுதியாக இந்த பாடத்தை வைத்துள்ளனர். இந்த பாடம் இதோடு முடிகிறது. நீங்கள் செய்ய வேண்டியன கீழே உள்ள வினாக்களுக்கு விடை எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.